ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைத்தான் கோடிங்கை யூஸ் பண்ணி நம்ம கிவன் ஸ்ட்ரிங்கில் ஒரு வேர்டு வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் கோடிங்கே. ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஸ்ட்ரிங்கை நம்ம கெட் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு எம்டி லிஸ்ட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அதில் வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். S1ல் இருக்கிற வேர்டு எஸ்ஸில் இருக்காங்கிறத வந்து செக் பண்ண நாட்டின் வேர்டு நான் இல்லை அப்படின்னா அப்பன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி S1ல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு நம்பர்ஸையோ ஆல்ரெடி இருக்கிற வேரியபிளோட எண்டிங்கில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணணும். அதான் வந்து அப்பன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து S1 எஸ்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணி S1 இருக்கிற வேர்டு எஸ்ஸில் வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெலவெண்ட்டான அவுட்புட் வந்து கிடச்சிரும். தேங்க்யூ.